சிலர் ஏன் இந்த செழிப்புன்னொன்னே அவங்களுக்கு ரொம்ப இதுனா எங்கள் மக்கள் கெட்டு போயிடுவாங்க, மக்கள் தப்பாக போயிடுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைங்க, இதெல்லாம் தந்தவர் தேவன், இதெல்லாம் எனக்கு அவர் தான் கொடுத்தாருங்கிற இது மக்களுக்கு வரும் பொழுது கண்டிப்பாக தப்பாக போக மாட்டாங்க. ஒருத்தர் சொல்கிறாரு, அதனால தாங்க இந்த பொண்ணு வெள்ளிலாம் அவன் கையில் வரப்போய் தான் இவன் என்ன பண்ணான், கண்ணுக்குட்டிலாம் பண்ணிட்டான், பொற்கண்டு குட்டிகளை செய்தார்கள். தங்கம் இருக்க போய் தானே பிரதர் பண்ணிட்டான் அப்படிங்கிறாங்க. தங்கம் இல்லைன்னா தகரத்தை வச்சு பண்ணியிருப்பான், இல்லைன்னா மரத்தை வச்சு பண்ணியிருப்பான். பண்ணுறவன் எதை வச்சு வேணாலும் பண்ணுவான். நான் என்ன சொன்னேன்னா, அது மட்டுமா செஞ்சாங்க, அதே தங்கத்தை வச்சு தான் ஆசரிப்பு கூடாரமும் கட்டினாங்க. புரியுதுங்களா? தேவனுக்காகன ஒரு வாசஸ்தலத்தையும் என்ன பண்ணாங்க, அதை வச்சு தான் கட்டினாங்க. அப்போ மனசு கர்த்தர் தான் ஐஸ்வர்யத்தை தர்றாருங்கிற புரிதலில் மக்கள் வளரும் பொழுது, மக்கள் எழும்பும் பொழுது அவங்க கெட்டு போக மாட்டாங்க. அவங்க சரியான விதத்தில் அதை போய் செலவு செய்ய ஆரம்பிப்பார்கள். அப்போ கவனிங்க, அப்படியே சொல்லிட்டே வராரு, மறந்துடாதப்பா நான் தான் உனக்கு எல்லாத்தையும் கொடுத்தேன் அப்படிங்கிறார். என் சாமர்த்தியமும் என் கைபலனும் இந்த ஐஸ்வர்யத்தை எனக்கு சம்பாதித்தது என்று நீ உன் இருதயத்தில் சொல்லிக்கொள்ளாமல் இருக்க எச்சரிக்கையாக இருந்து. என்ன சொல்கிறாரு, கொஞ்சம் காசு கொஞ்சம் பணம்லாம் பார்த்த உடனே இதெல்லாம் நான் தான் பண்ணேன்னு நினச்சிக்காத. இது கடவுளுடைய ஆசீர்வாதம், இது கடவுளுடைய உடன்படிக்கை. இதை உன் மனசில் என்ன பண்ணிக்கோ, என்றைக்குமே வச்சுக்கோ. சொல்கிறாரு 18, உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக. நம்முடைய ஃபேவரட் ஸ்கிரிப்சர் உபாகமம் 8:18. உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக, அவரே உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த. அப்போ ஐஸ்வர்யங்கிறது தேவன் நம்முடைய முற்பிதாக்களுக்கு செய்த ஒரு ஆணை. இட்ஸ் அ ஓத், இட்ஸ் அ கவனன்ட், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஒரு ஆணை. ஐஸ்வர்யம்ங்கிறது சும்மா ஏதோ ஐஸ்வர்யம் இல்லை, ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார். உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து, உன்னை பெருகவே பெருக செய்வேன் அப்படின்னு ஒரு ஆணையிட்டார் பாருங்க. இட்ஸ் அ காட்ஸ் ப்ராமிஸ், இட்ஸ் அ காட்ஸ் கவனன்ட். அதனால தான் சொல்கிறார், உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தம்முடைய உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படியாக. நாட் ஜஸ்ட் வெல்த், நாம் பேசுகிறது ஏதோ ஒரு வெல்த் இல்லைங்க, இட்ஸ் அ கவனன்ட் வெல்த். ஒரு உடன்படிக்கையின் ஐஸ்வர்யத்தை நாம் பேசி கொண்டிருக்கிறோம். கடவுள் நம்மோடு ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார்.